ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காமிக் வேர்ல்ட் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேற்று கடைசியா நம்ம ஹீரோயினோட கல்யாணத்துல வச்சு அவளை குத்தலான்ட்டு வந்திருப்பானா. அப்ப அந்த மொத்த இடமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இப்ப கியூட்டான ஒரு குட்டி பையன் வருவான். இவன் தான் அந்த காமிக் வேர்ல்டோட காடு. இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிருவா. அப்பாடா, இப்ப ஏன்ட்டு நீங்க வந்தீங்களா? இந்த கதையில ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. வில்லியா இருக்க வேண்டியனா ஹீரோயின் ஆயிட்டேன். அதனால நானே இந்த கதையை எப்படியான்னு முடிச்சு வச்சிடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னது, இந்த கதையை முடிச்சு வச்சிடலாம்னு நினைச்சியா? விட்டா நீ உன்னோட உயிருக்கே ஆப்படிச்சிருப்ப. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் அந்த கதையில தானே என்ன சாகடிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆமா, அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ணிட்ட. இப்ப நீ ராங்கான கேரக்டருக்குள்ள வந்தனால இந்த கதையில மட்டும் நீ செத்து போனேன்னா நீ ரியலாவே செத்து போயிருவ. அதுக்கடுத்து உன்னால எந்த டிராமாக்குள்ளயும் போய் வாழவே முடியாது. அதே மாதிரி நீ இப்ப இந்த கதைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஒரிஜினல் ட்ராக்கை விட்டு இந்த கதை வேற மாதிரி போச்சுன்னா தேவையில்லாம நிறைய கேரக்டர்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அந்த கேரக்டர்ஸால திரும்பி உயிரோடய வர முடியாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் அந்த குட்டி பையன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு நெஞ்சு வழியே வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிஸ், விட்டா இவ கொஞ்ச நேரத்துல ரியலாவே செத்து போயிருப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க இந்த கதையெல்லாம் சரி பண்ணி என்ன இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டு போயிருங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த குட்டி பையன், இன்னும் இந்த ஸ்டோரியில இருக்கிற சில பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணணும். அது வரைக்கும் நீ இந்த கதையில ஹீரோயினா தான் இருக்கணும். மெயினா இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ மட்டும் இந்த கதையில செத்து போன நீ ரியலாவே செத்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து மறைஞ்சிருவான். அடுத்த செகண்ட்லயே இப்ப ஃப்ரீஸ் ஆயிருந்த எல்லாரும் அப்படியே ரிலீஸ் ஆயிருவாங்களா. நம்ம ஹீரோயினை குத்தலான்ட்டு பாத்திருப்பான். பட் இப்ப திரும்ப அவனோட சென்ஸுக்கு அவன் வந்து இங்க இருந்து இடத்தை காலி பண்ணணும்ட்டு வேகமா வெளியே போக பாப்பான். அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்துவா. அந்த மூவும், என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? அதுவா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, எனக்கு தீராத வியாதியான கேன்சர் வந்துருச்சு, நான் சீக்கிரமே செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடுவா. ஆனாலும் அந்த மூ, நீ கவலையே படாத, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு உன் நோயை நான் குணப்படுத்திடுறேன். அதனால இந்த கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம் அப்படின்பா. ஆனா இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியான்னு தப்பிச்சா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோயின், அது மட்டும் ரீசன் கிடையாது, நான் வேற ஒரு ஆளை லவ் பண்றேன், அது வேற யாருமே இல்ல, லெங்கு தான், நான் அவனை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ போய் டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவா. இத்தனை நாள் வரைக்கும் இந்த கதையை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சவ இனிமேல் இந்த கதை முடியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இந்த கதை முடிஞ்சிச்சுன்னா இவளோட வாழ்க்கையும் அங்கே முடிஞ்சிரும். அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவை லவ் பண்றேன்ட்டு எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணிடுவா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்க, இப்ப அப்படியே அவன் காது கிட்ட போய் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதனால இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அந்த லெங்கும், இங்க பாருமு, நேத்து வரைக்கும் இவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்திருக்கலாம், ஆனா இப்பத்துல இருந்து இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, அந்த வீட்டுல இருந்த வேலைக்காரி மூவோட அம்மாவை பார்த்து இந்த கல்யாணம் நிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலான்ட்டு போவாளா. ஆனா அங்க பார்த்தா மூவோட அம்மா கீழே இறந்து கிடப்பாங்க. அது அவங்க தலையில வேற ரத்தமா வந்துகிட்டு இருக்கும். இப்ப பயந்து போன அந்த வேலைக்காரி ஸ்ட்ரைட்டா மூ கிட்ட போய், உங்க அம்மா மேல இறந்து கிடக்குறாங்க, கடைசியா உங்க அம்மாவை பார்த்தது இந்த லூ மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை பிளேம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் அந்த சாங் மேல ஒரு மாதிரி டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ இந்த இடத்துலயே இல்லையே, ஃபர்ஸ்ட் அவளை தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். இன்னொரு பக்கம் இப்ப எல்லாருமே அங்க செத்து கிடக்குற மூவோட அம்மா கிட்ட தான் போவாங்களா. அவங்க விழுந்து கிடக்குறத பார்த்தாவே தெரியும், யாரோ அவங்கள அடிச்சு கொண்ட மாதிரிதான் இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். என்னடா இது, கதையில இல்லாததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இப்பயும் அந்த வேலைக்காரி இந்த கொலையை கண்டிப்பா அந்த லூ தான் பண்ணிருப்பா, ஏன்னா அவ தான் கடைசியா உங்க அம்மாவை மீட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நான் இந்த ரூமுக்கு வந்து பார்த்தப்ப யாருமே இல்ல, அதனால நான் உங்க அம்மாவை கடைசியா மீட் கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவ பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அந்த வேலைக்கார பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, பொண்ணை தவிர்த்து இவங்களை யார் கொண்டிருக்க முடியும், ஏன்னா உன்னோட கல்யாணத்துக்கு இவங்க சம்மதிக்கலங்கிற கோவத்துல நீ தான் கொண்டிருக்கணும் அப்படின்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த தரைய பாப்பா. அங்க யாரோ இந்த மூவோட அம்மாவை பக்கத்து ரூம்ல இருந்து இங்க வரைக்கும் தரண்டு இழுத்துட்டு வந்த மாதிரி ட்ரேசஸ் இருக்கும். அதோட சேர்த்து அந்த டேபிள்ல கொஞ்சம் ரத்தக்கரை வேற இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் தான் அவங்களை இங்க தள்ளி விட்டு தரண்டு இழுத்துட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கும். நான் இந்த ரூம்குள்ள வந்தோடனே இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு நிமிஷத்துல என்னால இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க முடியாது. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா இங்க இருக்கிற சிசிடிவியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அதை செக் பண்றதுக்காக அந்த அசிஸ்டன்ட் வேகமா வெளியே போவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பில்டிங்கை விட்டு எப்படியான்னு தப்பிச்சு வெளியே ஓடிடணும்ட்டு அந்த சாங் பதுங்கி வெளியே போய்கிட்டு இருப்பாளா. பட் அன்னாரும் அவ தொக்கா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட மாட்டிக்குவா. இன்னொரு பக்கம் மேலதான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இன்னும் அவ பக்கத்துல இருக்க நியாயத்தை தான் சொல்லுவா. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு, யாரோ என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மூ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு அந்த சாங்கோட ஞாபகம் வரும். உடனே அந்த மூ கிட்ட, ஏன் அந்த சாங் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ மேல சந்தேகப்படுவா. கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த சாங்கை கூட்டு வந்துருவாங்களா. சாங் எந்த தப்புமே பண்ணல,
இல்லனா அவ ஏன் திருட்டுத்தனமா இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா? எனக்கு என்னமோ அவன் மேலதான் ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு உடனே அந்த சாங், நான் என் கண்ணால பார்த்தேன், இந்த லூ தான் மூவோட அம்மாவை கீழே தள்ளி விட்டா. ஏன்னா அவங்க நீ மூவோட கம்பெனி சீல திருடுறத பாத்துட்டாங்க, எங்க கையும் காலமா மாட்டிக்குவோமான்னு சொல்லிட்டு நீ அவங்கள கொலையே பண்ணிட்ட, இதை எல்லாத்தையும் நான் ஓரத்துல இருந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அமைதியா இல்லாம, சரி நீ சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம், நான் தான் இவங்களை கீழே தள்ளி விட்டேன்னா இந்த விஷயத்த நீ எதுக்கு கீழே வந்து யார்கிட்டயுமே சொல்லல, ஏன் இந்த இடத்த விட்டு பயந்து வெளியே ஓட பார்த்த அப்படின்ட்டு அவ கேட்க, ஆனா இப்பயும் இதை சமாளிக்கிற விதமா அந்த சாங் அப்படியே, இங்க பாரு எல்லா விஷயத்தையும் நீ ஏன் மேல திருப்பி விட பார்க்காத, நீ உண்மையிலேயே மூவ் எதுக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணன்ட்டு எனக்கு இப்பதான் புரியுது, நீ ஒன்னும் அவனை லவ் எல்லாம் பண்ணல, இந்த லெங்கு கூட சேர்ந்து இந்த கம்பெனி சீல திருடுறது தானே உன்னோட பிளானே, இதை திருடிட்டோம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தானே நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் இப்ப நம்ம ஹீரோயின் செட் திருப்பி விட்டுருவா. அப்பன்னு பார்த்து அந்த மூவோட அசிஸ்டன்ட் இங்க வந்து, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் யாரோ டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்பா. இதனால இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை சந்தேகப்படுற மாதிரி இருக்குமா. இதுல அந்த மூவுமே லைட்டா நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்படுவான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா, நான் அவளை நம்புறேன் அப்படின்பா. உடனே அங்க இருந்த எல்லாருமே, லெங் இது மூ குடும்பத்தோட விஷயம், இது நீ தேவையில்லாம தலையிடாத அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாங், நீங்க என்ன லெங் இப்ப கொலகாரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, இங்க பாருங்க இந்த கொலைய லூ தான் பண்ணான்ட்டு இன்னும் நம்மளுக்கு எவிடன்ஸோட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கவே இல்லை, அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரும் தேவையில்லாம இவ தான் கொலகாரி அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த ஃபயர் அலாம ஆன் பண்ணி விட்டுருவான். அதனால எல்லாரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே தனித்தனியா வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த டைம் அந்த ஃப்ராடு சாங் மட்டும் நம்ம ஹீரோயினோட கையில ஏதோ ஒரு ஊசியை வச்சு குத்தி விட்டுருவா. இதை அங்க இருக்கிற யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஊசி உள்ள இறங்கினால நம்ம ஹீரோயின் அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துருவாளா. அதனால இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவான். அங்க போய் நம்ம ஹீரோனோட கையை பார்த்து கிட்டத்தா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியும், அந்த சாங் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கா அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே அந்த ரூம்க்கு டாக்டரும் வந்து, லூ உங்களுக்கு எதுவும் தலை சுத்துற மாதிரி இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஃபர்தரா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 2-3 டெஸ்ட் எடுக்கணும், என் கூட கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கூப்பிடுவான். அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரோட ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போவாளா. அப்ப அவளுக்கு திடீர்னு இந்த டாக்டரோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த டாக்டரை நீ அங்க கூட்டு வந்த, நீ வரப்பியே லூக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், இல்லையே நான் டாக்டரை தேடி போறப்ப இவரா முன்னாடி வந்து என்ன எது எமர்ஜென்சியா வாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு தான் உள்ள வந்தாரு, நான் லூவை பத்தி எதுவுமே இவர்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா அந்த டாக்டர் உள்ள வந்தனையும் கரெக்டா நம்ம ஹீரோனோட பேரை சொல்லிதான் உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இதனால இவனுக்கும் அந்த டாக்டர் மேல இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சரி லூக் ஏதோ பிரச்சனை வரப்போகுது போல அப்படின்ட்டு வேமா அவளை தேடி போகலான்னு பார்த்தா டக்குன்ட்டு நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல இருந்து வேற ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கிற சீனுக்கு மாறிடுவான். அவனுக்கே ஒரு செகண்ட் ஒன்னும் புரியாது தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு தெரிஞ்சிடும் தான் கூட வரது டாக்டரே இல்ல அப்படின்ட்டு. உடனே அங்கிருந்து வேமா எஸ்கேப் ஆகி ஓடுவா. இப்போ இந்த டாக்டருக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கணும்ட்டு ஒரு ரூம்ல சேஃபா தான் ஒளிஞ்சிருப்பா. ஆனா இந்த டாக்டர் விவரமா நம்ம ஹீரோயினோட தம்பியை கடத்தி கூட்டு வந்து, நீ மட்டும் இப்ப வெளியே வரலனா உன்னோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தம்பியை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம அவளே முன்னாடி வந்து சரண்டர் ஆயிருவாளா. ஆனா அப்போ மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயினோட தம்பி அப்படியே முழிச்சு பார்த்து அந்த டாக்டர் தலையில ஒரு பாட்டில வச்சு ஒரு போடு போடுவான். அவ்வளவுதான், அதே இடத்துல அந்த டாக்டர் மட்டை. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்த்தா இந்த ரூமுக்கு வெளியே அந்த சாங்கோட ஆட்களா தான் இருப்பாங்க. அதனால எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கப்ப அந்த மட்டையான டாக்டர் திரும்பி எந்திரிச்சிருவான். அவன் அப்படியே அவங்க 2 பேருக்கும் குளோரோஃபார்மை கொடுத்து விட்டுருவான். அவ்வளவுதான், இப்ப இவங்க 2 பேரும் மட்டையாயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல இருப்பானா, அவன் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண வேண்டியது இருந்திருக்கும்ல, அது சம்பந்தமா இப்ப சாங்கோட அப்பா கூட சேர்ந்து பப்ளிக்கா ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல வச்சுதான் இவங்க 2 பேரும் அந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணிக்க போறாங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு அந்த சாங் கால் பண்ணி, இங்க பாரு நீ நினைச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் உன் கைக்கு கிடைக்க போகுது, அதனால மூடிக்கிட்டு அதை சைன் பண்ற வேலையை பாரு, தேவையில்லாம லூவை காப்பாத்தணும்ட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில உன்னோட உயிருக்கு தான் பிரச்சனை வரும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்டுவா. ஆனா இவன் மிரட்டலுக்குலாம் நம்ம ஹீரோ பயப்பட மாட்டான். அவன் அப்படியே இங்க இருந்து கிளம்பி போய் நம்ம ஹீரோயினை காப்பாத்தலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா வழக்கம் போல இவன் அந்த கேரக்டர் அப்படியே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி நகர முடியாத அளவுக்கு ஆக்கிருமா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாங் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு வந்துட்டு, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவ, நீ என்ன மூவ கல்யாணம் பண்றதுக்காக வரிசையா கொலை பண்ணிக்கிட்டே இருக்க, மூவோட அம்மாவை கொண்டதும் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொன்னது கரெக்ட், ஆனா நான் கொலை பண்ணதுக்கு காரணம் நான் மூவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கிடையாது, உன்னை எப்படியா ட்ராப் பண்ணி உன்னை கொல்லணுங்கிறதுக்காக, ஏன்னா நீ என் வாழ்க்கையவே பறிச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த சாங் சொல்லுவா. ஆனா இவ வில்லினா நம்ம ஹீரோயின் தான் அதை விட பெரிய வில்லியாச்சே. அவ இந்த சாங்கை நல்லா பேச விட்டுட்டு அப்படியே அவ கவனிக்காத நேரமா பார்த்து அந்த கை கட்டெல்லாம் கழட்டிடுவா.
அந்த கயிறை கழட்டினது மட்டும் இல்லாம இப்ப இந்த சாங்கோட கழுத்துலயே ஒரு கத்தியை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, உன்னை நான் இங்கேயே போட்டு தள்ள போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா அந்த சாங்கு. அவ இப்ப அப்படியே ஏன் வெயிட் பண்ற, நீ மட்டும் என்ன இப்ப கொல்லலன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை சீக்கிரம் போட்டு தள்ளிடுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட், இந்த கதையோட ஹீரோயின்னால மித்தவங்களை கொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வில்லியால மட்டும் தானே கொலை பண்ண முடியும் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இவளுக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் கதைன்னு சொல்லி தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த தெளிவா காட்டுவாங்க. இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வாழ்க்கையவே பறிச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இவ மூவ கல்யாணம் பண்ணிக்க போறனால கிடையாது. நம்ம ஹீரோயின் இந்த காமிக் வேர்ல்டுக்குள்ள மாறி அந்த ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்தனால அந்த ஹீரோயின் ரோல் பண்ண வேண்டியவ இப்ப வெள்ளியா இருக்கா. அத மைண்ட்ல வச்சுதான் இப்படி பேசியிருக்கா. இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னா, அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. அப்போ அந்த காமிக்கோட கடவுள் வந்து இந்த கதையில என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இவ பார்த்திருப்பா. பார்த்தவளுக்கு செம ஷாக்கா இருக்கும். அப்புறம் தான் அவளுக்கு தெளிவா புரியும், இங்க நடக்கிறது ஒரு காமிக் கதை. நான் எப்படி பார்த்தா இவ தான் ஹீரோயினா இருந்திருக்கணும், பட் ஏதோ ஒரு ஃபால்ட்னால இப்ப இந்த லூ ஹீரோயினா வந்துட்டா அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்குவா. சோ இதனால கோவப்பட்ட அந்த சாங்கு நம்ம ஹீரோயின் மட்டும் இந்த கதையில இறந்து போயிட்டானா ரியலாவே அவ இறந்து போயிருவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயின் ரியல் லைஃப்லயும் உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்துதான் ஃபர்ஸ்ட் அந்த மூவோட அம்மாவை கொலை பண்ணிருப்பா. இதை ஒரு சாக்கா வச்சு நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அவளை போட்டு தள்ளிடலாங்கிறதா இவளோட ஐடியாவே. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியான்ட்டு அந்த மீட்டிங்ல இருந்து பாதிலேயே வெளியே வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ட்டு ரொம்ப போராடுவான். ஆனா அவனால அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே முடியாது. இந்த மாதிரி அவன் இந்த கேரக்டரே மீறி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறனால அவனுக்கு இப்ப அப்படியே நிறைய பிளாஷஸ் மைண்ட்ல வரும். அதுவும் மெயினா நம்ம ஹீரோயின் அடிக்கடி சொல்லியிருப்பா, நான் மூவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா விதி, அதுதான் இந்த கதை. அதே மாதிரி நீ மூவ பழி வாங்கணுங்கிறதா உன்னோட கேரக்டர், இது எல்லாமே இந்த கதையில நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்பப்ப சொல்லியிருப்பா. இது எல்லாமே இப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரும். இதனாலேயே நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆவான். அதனால அப்படியே அடுத்த செகண்ட்லயே இவனோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த கேரக்டரையும் மீறி நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நானுமே மூ குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அந்த மூ குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன், மூக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, இங்க பாரு, நான் ஒன்னும் தெரிஞ்சு உன்னோட கேரக்டரை எடுத்துக்கல, இது ஏதோ ஒரு தப்புனால நடந்தது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேனா இந்த ஸ்டோரி அப்படியே ரீஸ்டார்ட் ஆயிரும், நான் வில்லியா மாறிடுவேன், நீ ஹீரோயினா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆனா அந்த சாங் இப்ப எதையுமே கேட்கற நிலைமையில இருக்க மாட்டா. அவளோட இன்டென்ஷன் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோயினை ரியலாவே சாகடிக்கணும் அப்படிங்கறது மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதனால ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவளை குத்தலான்ட்டு வருவா. ஆனா கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ நடுவுல வந்து அந்த கத்தி குத்த வாங்கிடுவான். ஆனா இப்பவும் இந்த சாங்னால நம்ம ஹீரோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த சாங் நம்ம ஹீரோனுக்கு போட்ட ஒரு ஊசி மாதிரியே இப்ப இவன் ஒரு ஊசி எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுருவான். அதனால அதே இடத்துல அந்த சாங் மயங்கி விழுந்துருவா. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயின் திட்டுவா, என்ன எதுக்குடா நீ காப்பாத்தணும்னு நினைச்ச அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனை தொட்டு பார்த்துட்டு, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே அன்கான்சியஸ் ஆயிருவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின், அவனோட தம்பி, அந்த அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோவை பத்தின நியூஸா தான் இருக்கும். அதாவது அவனுமே மூ குடும்பத்தை சேர்ந்தவன் தான், இப்படிப்பட்ட ஒரு உண்மையை மறைச்சு இத்தனை நாள் ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், இதனால அந்த கம்பெனியோட பாஸ் பொசிஷன்ல இருந்து இவனை நீக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் போகும். இன்னொரு பக்கம் இவனை பேட்டி எடுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதனால இப்போதைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலும் போக முடியாது, நம்ம ஹீரோட வீட்டுக்கும் போக முடியாதுன்ட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கும்ல, அதனால அந்த அசிஸ்டன்ட்டே நம்ம ஹீரோக்கு இப்ப தையெல்லாம் போட்டு கொஞ்சம் மெடிசன் அப்ளை பண்ணி விட்டுருவான். இன்னொரு பக்கம் அந்த மூவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ, ஹீரோயின், அவளோட தம்பி, இவங்க 3 பேருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. பிளஸ் ஹீரோயினோட தம்பியை 3 நாளா யாருமே பார்க்கவே இல்ல, எனக்கு தெரிஞ்சவனை யாரோ கடத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த அசிஸ்டன்ட் இப்ப மூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்ட அந்த மூக்கு இப்ப சாங் மேல தான் லைட்டா டவுட் வரும். ஒருவேளை சாங் தான் லூவோட தம்பியை கடத்தி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் இப்ப சாங் மேல டவுட் படுவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த சாங்கும் இந்த இடத்துக்கு வருவா. இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இந்த மூ முன்னாடி வந்து நிப்பா. ஆனா இவனுக்கு தான் இப்ப இவன் மேல சந்தேகம் வந்துருச்சுல, அதனால லைட்டா போட்டு வாங்க ட்ரை பண்ணுவான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சாங், லூ, லெங் இவங்க 2 பேரும் எங்க பதுங்கிருக்காங்கன்னே தெரியல, அது போக லூக்கு ஒரு தம்பி இருக்கானா, அவனும் எங்க இருக்கான்னு தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுக்கு இந்த சாங் டக்குன்ட்டு அவங்க 3 பேரும் கூட்டு களவாணிகளா தான் இருப்பாங்க, லூ மாதிரி தானே லூவோட தம்பி வின்னு இருப்பான், அதனால அவனும் ஃப்ராடா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட தம்பி
தம்பி பேர் முத கொண்டு கரெக்டா சொல்லுவா. இதுலயே அந்த மூ கண்டுபிடிச்சிருவான். நான் உன்கிட்ட லூவோட தம்பி பேர் குவின்னு சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி இவ்வளவு டீட்டெயிலா தெரியும்? அது மட்டும் இல்லாம லூவோட தம்பியை யாரோ கடத்திருந்தாங்கன்னு வேற நான் கேள்விப்பட்டேன். உனக்கும் அந்த கடத்தலுக்கும் அப்ப ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ்வளவு பிடிச்ச அவன் கொஸ்டின் பண்ணுவான். ஆனா இதனால கடுப்பாய் போன அந்த சாங் இப்ப அப்படியே, நீ என்ன எப்ப பார்த்தாலும் லூக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் கூட சண்டைக்கு வர? நான் எப்படி பார்த்தா நீயும் நடந்தா கப்புள்ஸா இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை கொலை பண்ணதே அவதான். இங்க பாரு, இன்னும் எங்க அம்மாவை கொலை பண்ணது யாருன்ட்டு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. அதனால நீ ஃபுல் பழியும் அவன் மேல தூக்கி போடாத. அது மட்டும் இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காத காரணம் லூங்கிற மாதிரி நீ நினைக்காத. லூ என்னோட வாழ்க்கையில வரலனாலுமே நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம மித்தவங்களை கஷ்டப்படுத்தாத. இப்ப இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப அந்த காயம்லாம் ஆறி லைட்டா கண் முடிக்க ஆரம்பிப்பானா. இவன் இப்ப ஓகேவா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த அசிஸ்டன்ட், பாஸ் நம்ம ரொம்ப நேரத்துக்கு இங்கேயே இருக்க முடியாது, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம இடம் மாறணும் அப்படின்பா. சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கனாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேரும் குட்டியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கூட நம்ம ஹீரோ அவனை சுத்தி நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேவரட் டிஷ்ஷா பார்த்து வாங்கி கொடுக்கணும்ட்டு அவளுக்காக ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்வான். இதை நம்ம ஹீரோயின் பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டா. ஆனா அந்த தம்பிக்காரன் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் அந்த மூவை தான் காட்டுவாங்க. அவன் அவங்க அம்மா சாவுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் கூட வந்து, பாஸ் உங்க அம்மாவை எப்படி இந்த சாங் கொலை பண்ணிருக்க முடியும்? ஏன்னா அவளும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பிளான் போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவ எப்படி அவளுக்கு ஃபேவரான ஆளை கொண்டிருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த மூ அங்க செட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கிறதையும் அதுல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் மிஸ் ஆகிறத நோட் பண்ணுவான். உடனே அந்த மூக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அவங்க அம்மாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க தலையில பயங்கரமா அடிபட்டதோட சேர்த்து அவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். இப்ப கரெக்டா அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கப்பு வேற மிஸ் ஆகுது. இதை எல்லாத்தையும் அந்த மூ கால்குலேட் பண்ணிட்டு இந்த கப்புக்கும் அவங்க அம்மா சாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கும் இது ஒரு காமிக் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டா தெரிஞ்சிரும். ஏன்னா அன்னைக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பேசினது எல்லாத்தையும் அவன் யோசித்து பார்த்திருப்பான்ல, அதுலயே அவன் பரவாயில்லாம கால்குலேட் பண்ணிடுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவான், இது ரியல் வேர்ல்டுல எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த வேர்ல்டை பத்தி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா அங்க இருக்கிற டிவியில எல்லாத்துலயும் மூவோட அம்மா செத்து போன நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சாவுல நம்ம ஹீரோயின் தான் மெயின் சஸ்பெக்ட். அவங்க இப்ப மிஸ் ஆகுறாங்க, அவங்கள பப்ளிக் யாரு பார்த்தாலும் போலீஸ் கிட்ட உடனடியா இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நியூஸை வெளியிட்டது அந்த மூ கிடையாது, அந்த சாங்கும் அவளோட குடும்பம் வந்து அதை செஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ பப்ளிக் பிளேஸ்ல இருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு எங்கேயாச்சும் சேஃபா போகணும்ட்டு முடிவெடுப்பாங்க. ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸா தான் இருப்பாங்களா. அதனால இப்ப டக்குன்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மால்குள்ள இருக்கிற ஒரு கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ ஃபுல் ரொமான்டிக் மூடுல, இதுதாண்டா சாக்குன்ட்டு, வெளியே நிறைய போலீஸ் இருக்காங்க சத்தம் போடாத, ரொம்ப க்ளோஸா வந்து நில்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த கடையை சுத்தி எந்த ஒரு போலீஸும் இல்லைன்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயினை மட்டும் நைஸா அந்த கடையில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட போய் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வெளியே போலான்ட்டு பாப்பா. ஆனா அப்ப அந்த சேல்ஸ் கேர்ள் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு அவனோட நம்பர்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இப்ப தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறதே மறந்துட்டு செம கடுப்பா அந்த பொண்ணு கிட்ட வந்து, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க, நாங்க ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டோம், சீக்கிரம் பில்ல போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ரூடா வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இவ இப்படி நடந்துக்கிட்டோன்னு நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும், இவ பொறாமையிலதான் இப்படி பொங்குறா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த மூக்கு இப்ப நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவான். அப்ப அந்த மூ நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான், எனக்கு எங்க அம்மாவோட சாவுக்கும் லூக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது, அதனால நீ அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் அவளை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மூ கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன நீ திடுதிப்புன்ட்டு அவகிட்ட பேசணும்னு கேக்குற, உனக்கு என்ன திடீர்னு அவன் மேல லவ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் இதே பில்டிங்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தம்பிக்காரன் சொல்லுவான், பரவாயில்லக்கா, நீ தான் மூவோட அம்மாவை கொலை பண்ணு இந்த ஊரே நம்புது, ஆனா லெங்கு மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் உன் மேல வச்சிருக்க லவ் தான்க்கா. உனக்கு என்னடா லவ் பத்தி எல்லாம் தெரியும், எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது. ஆமா, உன் மேல லவ் இல்லாம தான் உனக்காக அவர் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்காரோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில ஹோட்டல்ல தான் பார்த்தேனே, உனக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்க 2 பேருக்குள்ளே லவ் இருக்கு, ஆனா அது லவ் தாங்கிறது உங்க 2
2 பேருக்குமே புரியல. உங்களை வச்சு என்ன பண்றதோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருப்பான். இதுவே இப்ப திரும்ப உள்ளதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மூவும் நம்ம ஹீரோயின் பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த மூ கிட்ட, இங்க பாரு, நீ அவளை லவ் பண்றேங்கிற மாதிரி சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை நீயே தவற விட்டுட்ட. நீ அன்னைக்கே உங்க அம்மாவோட சாவுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்றுந்தேனா மேபி உங்க லவ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரச்சனையில இருந்து அவளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அன்னைக்கே அவளை நம்பி இருக்கணும். ஆனா இப்ப எனக்கு ஃபுல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ எங்க அம்மாவை கொண்டிருக்க மாட்டா. அந்த சாங்குனாலதான் எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு, இன்னைக்கு நீ உன்னோட கம்பெனி சீலை எடுத்துட்டு அந்த சாங்கை மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வா. அதுவும் நீ அந்த சாங்கை சும்மா ஹோட்டலுக்கு கூப்பிடக்கூடாது. உங்க மேரேஜை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிடு. இதை மட்டும் நீ பண்ணிரு. அடுத்து நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அவ தான் அந்த கொலையை பண்ணான்ட்டு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ இத்தனை நாள் எதிரியா இருந்த இந்த 2 பேரும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்போ ஒரு டீல்ல போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. அந்த சாங் பொண்ணு மூ அந்த இடத்துக்கு வருவான் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வருவான். அவன் அப்படியே அந்த சாங்கை பார்த்து, ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசைதான், மூவோட அம்மாவையே கொலை பண்ணிட்டு மூ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியே, இது எந்த விதத்துலமா நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அந்த சாங்கை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. இவங்க இருக்கிற ரூம்லயே நம்ம ஹீரோ சீக்கிரட்டா ஒரு ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருப்பான். அப்பனா ஓகே, இந்த சாங் வசமா மாட்டிக்க போறான்னு நினைச்சா அவ இப்பயும் உஷாரா, நான் எங்க மூவோட அம்மாவை கொலை பண்ணேன், அந்த லூ தானே கொலை பண்ணா. ஓ, நீ இன்னும் லூ மேலதான் பழிய போட ட்ரை பண்றியா? அப்படி பார்த்தா நீ சொன்ன காரணப்படி இந்த கம்பெனி சீல திருடுறப்ப தானே லூ வந்து மூவோட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அப்படி பார்த்தா ஏன் லூவோட கைரேகை இந்த சீல்ல இல்லவே இல்ல? இதுலயே நீ சொல்றது பொய்ன்னு நல்லா தெரியுதே. ஓ, என்ன ஏற்கனவே போட்டு வாங்கின மாதிரி இப்பயும் போட்டு வாங்க ட்ரை பண்றியா? உன்னோட பிளான் என்னன்னு நல்லாவே தெரியும். என்ன ரெக்கார்டர் ஆன் பண்ணா நான் ஈஸியா மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ரெக்கார்டரை கரெக்டா எடுத்துருவா. இந்த ரெக்கார்டரை வச்சுதான் இந்த சாங் அவைதான் உண்மையை ஒத்துக்குவா, அதை போலீஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் பண்ணிருப்பான். ஆனா இந்த சாங் உஷாரா இவனோட எல்லா மூவியும் கணிச்சிருப்பா. சோ இந்த கொலைப்பழியில இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி வெளிவர போறா? இன்னொரு பக்கம் இந்த கதைக்குள்ளேயே வச்சு நம்ம ஹீரோயினோட சோழியை முடிக்கணும்ட்டு இந்த சாங் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்க போறா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், அடுத்து இந்த கதையில என்ன ஆச்சுன்னு சொல்லி நாளைக்கு வீடியோல சொல்றேன். பை.